Hare Krishna. So Bhagavad Gita 5வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamutirayet Nashtaprayeshu abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naistiki. So 22வது ஸ்லோகம் 5வது அத்தியாயம். Yehi samsparshaja bhogha dukkha yonaya evate adyantavantah kaunteya nateshu ramate buddha. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கூட சொல்லுங்க. ஏ அவர்கள், ஹி நிச்சயமாக, சம்ஸ்பர்சஜா ஜடப்புலன்களின் தொடர்பினால், போகா இன்பம், துக்க துன்பம், யோனய மூலமான, ஏவ நிச்சயமாக, தே அவை, ஆதி முதல், அந்த முடிவு, வந்தக உட்பட்டவை, கௌந்தேய குந்தியின் மகனே, ந என்றுமில்லை, தேஷு அவற்றில், ரமதே மகிழ்வடைவது, புத புத்தியுடையோர். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. ஜடப்புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. பொருளுரை. பௌதீக புலன்களின் தொடர்பால் உண்டாகும் பௌதீக புலன் இன்பங்கள் தற்காலிகமானதாகும். ஏனெனில் உடலே தற்காலிகமானது தானே. முக்தி பெற்ற ஆத்மா நிலையற்ற எதிலும் ஆர்வம் கொள்வதில்லை. திவ்யமான ஆனந்தத்தின் மகிழ்ச்சியினை நன்றாக அறிந்துள்ள முக்தி பெற்ற ஆத்மா பொய்யான இன்பத்தை துய்ப்பதற்கு எவ்வாறு சம்மதிக்க முடியும்? பத்ம புராணத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது. ரமந்தே யோகினோ அனந்தே சத்யானந்தே சித்தாத்மனி இதி ராமபதே நாசவ் பரம் பிரம்மாபி தீயதே. யோகிகள் பூரண உண்மையிடமிருந்து அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். எனவே பரம பூரண உண்மையான முழுமுதற் கடவுள் ராம என்றும் அறியப்படுகின்றார். ஸ்ரீமத் பாகவதம் பதம் 5.5.1 பின்வருமாறு கூறப்படுகின்றது. நாயம் தேகோ தேக பாஜாம் நிருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திர காயேன சத்வம் சுத்தியேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். எனது அன்பு மகன்களே, புலனின்பத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இம்மனித பிறவியில் இல்லை. மலத்தை உண்ணும் பன்றிக்கு கூட இவ்வின்பம் கிடைக்கத்தானே செய்கின்றது. மாறாக இவ்வாழ்வில் நீங்கள் தவங்களை புரிந்து உங்களது நிலையை தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் பலனாக அளவற்ற திவ்யமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். எனவே உண்மையான யோகிகளும் கற்றறிந்த ஆன்மீகிகளும் பௌதீக வாழ்வின் சுழற்சிக்கு காரணமாக விளங்கும் புலனின்பங்களால் கவரப்படுவதில்லை. ஒருவன் எந்த அளவிற்கு
ஜட இன்பங்களில் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜட துன்பங்களால் சூழப்படுவான். ஓம் தத்சத். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா பௌகா துக்கயோனயவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதா. ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதா பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் श्री राधा कृष्ण पादाम सहगन ललिता श्री विशाखाभितांश. हे कृष्ण करुणा सिंधु दीन बंधो जगतपते गोपेशा गोपिका कंठ राधा कंठ नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी सुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो विष्णुवेभ्यो नमो नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சண்டே ஈவினிங் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா ரமத்தே புதா, புதா அப்படின்னாலே புத்திசாலின்னு அர்த்தம். பொதுவாக இந்த உலகத்தில் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க. இந்த உலகத்தில் மேபி ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறவங்க, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்குறாங்க, இல்லைன்னா ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தாங்க, படித்த பையன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நிறைய பேர் புத்திசாலின்னு கூட சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட வேதம் பார்க்கும் பொழுது புத்திசாலி பகவான் யாரு சொல்றான்னு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் சில பேர் இவங்க புத்திசாலின்னு சொல்றாங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணா இவர் தான் புத்திசாலின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல யாருன்னு நான் நம்புறது இப்படியும் கூட சில பேர் கேள்வி கேட்கலாம். இதுக்கு வேதத்துல என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, பொதுவாக ஒரு மனிதனால எதுவுமே பர்ஃபெக்டாக சொல்ல முடியாதுன்னு வேதம் சொல்றது. ஒரு மனிதன் பர்ஃபெக்ட் எதுவும் சொல்ல முடியாதுமா. ஏன் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு மறுபடியும் காரணம் கொடுக்குறாங்க சாஸ்திரத்தில். அது காரணம் இருக்கு, 4 காரணங்கள் கொடுக்குறாங்க. என்னன்னா, முதல் காரணம் நமக்கு மனுஷனுக்கு இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். அப்படின்னா நம்மளோட புலன்கள்ல குறைபாடு இருக்கு. புலன்கள்ல கண்ணு, காது, மூக்கு, இது நம்ம எல்லாம் குறைபாடு இருக்கு. இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா என் கண்ணில் ஒரு குறைபாடு இருக்கு. நம்ம காதுக்கு குறைபாடு இருக்கான்னா இருக்கு. நம்ம எல்லார் காதுலையும் குறைபாடு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நாய்க்கு கேட்கக்கூடிய சவுண்டு நம்ம கேட்காது, அது கேட்கும், நம்ம கேட்காது. அப்படின்னா நம்ம காதில் ஒரு குறை இருக்கு. மூக்குலையும் குறை இருக்கு. ஏன்னா நாய்க்கு சில ஸ்மெல்லு தெரியும், மாடு இருக்குன்னு வைங்க, மாடுக்கு சில ஸ்மெல்லு தெரியும், நமக்கு தெரியாது. அப்படின்னு நம்ம மூக்குலையும் குறை இருக்கு. அது மாதிரி நம்மளோட ஒரு புலன்லையும் குறை இருக்கு. நம்ம மனசுலையும் குறையெல்லாம் இருக்கு. நம்மளோட புத்தியிலும் குறை இருக்கு. கதை சாத்திடலாமா? சரி, கதை சாத்திடுங்க. ஓகே, தேங்க்ஸ். ஸோ அப்படின்னா நான் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலே மனசு உபயோகிக்கணும், புத்தி உபயோகிக்கணும், புலன்களும் உபயோகிச்சாகணும்.
ஆனால் இது எல்லாத்துலையும் குறை இருக்கு. அப்படின்னா என்னால் ஒரு வேலை பர்ஃபெக்டாக செய்ய முடியாது, மனிதனால் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. ஆனால் நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியாது, வேலை செஞ்சு தான் ஆகணும். அதுவும் பர்ஃபெக்டாக வேறு செய்யணும். அப்போ என்னதான் பண்ணுறது அப்படிங்கும்போது தான் அங்கே வேதத்தில் கொடுக்குறாங்க. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு பாகவத்தில் சொல்கிறாங்க. தர்மம் எது சரி அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம், அப்போ இந்த சாஸ்திரம் மனுஷன் தானே கொடுத்தான் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில்னா, சாஸ்திரம் மனுஷன் கொடுக்கல. இன்னைக்கு குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க, சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு காலையில் கூட பாவதம் கிளாஸில் பேசினாங்க. வியாசரோட இன்னைக்கு தோன்றி தினம். வியாசர் அவர் தான் வேதமெல்லாம் கொடுத்தாரு. அவரும் நம்ம மாதிரி மனிதன்லாம் கிடையாது, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். அவர் யாருன்னா பகவானோட அவதாரம். அவங்களுக்கு 4 குறைபாடெல்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் குறைபாடெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க எது சொன்னாலும் பர்ஃபெக்ட், எது சொன்னாலும் பர்ஃபெக்ட் தான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பகவான் அவரே சொல்கிறார், பகவத்கீதையில் ஒரு அறிவாளினா யாரு, அவங்களோட குணங்கள் என்னன்னு கூட பேசப்பட்டிருக்கு. அதில் ஒரு குணம் இதில் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில். ஸோ அறிவாளி சில காரியங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏஹி சம்ஸ்பர்ஷ ஜாபோக துக்க யோனய ஏவத்தே ஆத்யந்தவந்தா. அப்படின்னா நம்ம கண்ணு காது, உதாரணத்துக்கு நம்ம நாக்கு எடுத்துக்குவோம். மேபி இந்த உதாரணம் ஈஸியாக புரியும். இந்த நாக்கில் குலாப் ஜாமுன் வச்சா நல்லா தான் இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். எல்லாருக்கும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். குலாப் ஜாமுன் உள்ள போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வைங்க. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப கிளியராக இருக்கு. ஆதி அந்தவந்தா. ஆதினா முதல், ஃபஸ்ட்டு ருசியாக தான் இருக்கும், நல்லா இருக்கும், நோ டவுட். சாப்பிட ருசியாக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் அதோட ரிசல்ட் பிரச்சனை கொடுத்துரும் நமக்கு. திடீர்னு டாக்டர் சொல்லுவார், நீ ஸ்வீட்டே மறந்துடுன்றார். ஓகே ஓகே மறந்துடுன்றார், இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா. ஆதி அந்தானா முடிவு இருக்கு. ஸோ இப்போ கிருஷ்ணர் சொல்றார், இந்த புலன்களுக்கு உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்காத, டேஞ்சரஸ். நல்லா தான் இருக்கும், ஆனால் உனக்கு பிரச்சனை கொடுக்குங்கிறார். புத்திசாலி அதில் ஈடுபட மாட்டான். இன்னொரு உதாரணம், இப்போ ஏசி போட்டால், வெய்ய காலத்தில் ஏசி போட்டால் இந்த தோலுக்கு நல்லா இருக்கும், அப்பா சூடாக இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா பார்த்தா ஏசி ரொம்ப நேரம் உட்காந்தா பிரச்சனை வந்துடும். ஓகே, நான் டீட்டெயில்ஸ் உள்ள போகல. ஏசியிலே இருந்துட்டு இருந்தால் பிரச்சனை வரும், அது நோ சந்தேகம் இல்லை. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அப்போ ஒரு புத்திசாலி இந்த மாதிரி டெம்பரரி சுகத்துக்கு பின்னாடி போகவே மாட்டான் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவங்க குலாப் ஜாமுன் சாப்பிட மாட்டாங்களா, ஏசியில் உட்கார மாட்டாங்களான்னு பாங்க, அப்படி இல்லை. மேபி சாப்பிட்டாலும் ஒன்று சாப்பிட்டு கம்முன்னு இருந்துக்குவார், அது மேலே வேணாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு புத்திசாலிக்கு மட்டும்தான் எல்லாமே அளவாக பண்ண தெரியும். ஒரு உதாரணத்துக்கு பகவத்கீதையில் இருக்கு, கிருஷ்ணர் சொல்றார், அதிகமாக தூங்கினாலும் சரி கம்மியாக தூங்கினாலும் சரி, அதிகமாக சாப்பிட்றது கம்மியாக சாப்பிட்றது எல்லாமே பிரச்சனை கொடுத்துருங்கிறாரு. இப்போ 6வது அத்தியாயத்தில் வருது. பொதுவாக நீங்கள் அதிகமாக ஈஸியாக தூங்கிடலாம், கம்மியாகவும் ஈஸியாக தூங்கலாம். கணக்காக தூங்குறது கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட் அது. நீங்கள் அதிகமாகவும் ஈஸியாக சாப்பிடலாம், கம்மியாகவும் சாப்பிடலாம், கணக்காக சாப்பிட்றது கஷ்டம். அது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுக்கும் பயிற்சியெல்லாம் வேணும், அதுக்கும் பயிற்சி வேணும். உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது, வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, சாஸ்திரத்தில் இருக்கு. ஒருத்தர் அதிகமாக தூங்குனா மனசு கெட்டு போயிடும். இது வெளியே யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, சாஸ்திரத்தில் இதெல்லாம் இருக்கு. மேபி ஸ்கூல்லையோ யாரும் சொல்லி தர மாட்டாங்க.
மனசு புத்தி எல்லாமே கெடும். அதிகமாக தூங்குனாங்கன்னா அது மட்டும் இல்லை, உடலும் கெட்டு போயிடும். அதிகமாக தூங்கினா உடல் கெடும், உடம்புல சூடு ஜாஸ்தி ஆகிடும், கபம் கட்டும், பிரச்சனையெல்லாம் வரும். இதெல்லாம் உண்மை. அப்போ அப்படி நமக்கு இருக்கிற புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். கரெக்டாக யூஸ் பண்ணணும். கண்ணுனா கரெக்டாக யூஸ் பண்ணணும், நாக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும், தோல் கரெக்டாக யூஸ் பண்ணணும், மனசு புத்தி கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் எப்படி இருக்குன்னா, உலகத்தில் இது இந்த புலன்கள் நல்ல சந்தோஷம் கொடுக்க சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் வாழ்கிறாங்க, இதுதான் உண்மை. நல்ல சந்தோஷம் கொடு. உதாரணத்துக்கு என் கண்ணுக்கு ஏதாவது பொருள் பிடிச்சதா உடனே வாங்குது, அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். கிருஷ்ணா ரொம்ப சொல்கிறார், இனிஷியலாக கொடுக்கலாம், துக்கா அப்படிங்கிறார், கஷ்டம் கொடுத்துருங்கிறார். அப்போது எந்த பொருள் என் சந்தோஷம் கொடுக்கும், எது கொடுக்காது, எது நிரந்தரமாக சந்தோஷம் கொடுக்கும், அதை நான் தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இது அர்ஜுனர் 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனர் கேட்குறார், யஸ்ரேயா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா யஸ்ரேயா, ஸ்ரேயானா பர்மனன்ட் ஹாப்பினஸ், புரியுது இல்லையா? நிரந்தரமான சந்தோஷம். ஸ்ரேயானா அதுதான் மீனிங். அர்ஜுனர் கேட்குறார், எனக்கு அது மாதிரி எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, தீர்வு கொடுங்க கேட்குறார். நான் அர்ஜுனர் சொல்கிறேன், ரொம்ப குழம்பி போயிருக்கேன், என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்கள் கொடுக்குற அந்த தீர்வு எனக்கு நீண்ட காலம் சந்தோஷம் கொடுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் இன்னைக்கு மக்கள் உண்மையிலே புத்தி கம்மியாக இருக்கறனால டெம்பரரி ஹாப்பினஸ் முன்னாடி தான் ஓடுறான். ஒன்றும் புத்தி கம்மின்னா அது டெம்பரரி கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒன்றும் மோசம், அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்காது. ஆனால் அது பின்னாடி தான் போகிறாங்க, அடி மேலே அடி வாங்குறோம். ஒன்றும் மோசம்னா அடி வாங்குறோம் கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அது ஒன்றும் மோசம். உண்மையில இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. அடி வாங்குறாங்க, ஆனால் அடி வாங்குறோம் கூட அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு புத்தி கெட்டு போயிருக்கு, அந்த அளவுக்கு புத்தி கெட்டு போயிருக்கு. காரணம் என்னன்னா, சாஸ்திரம் படிக்கிறதில்ல, யாரும் சாஸ்திரம் படிக்கிறதில்ல. ஏன்னா நானே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜென்ரலாக ஓப்பனாக சொல்லுவேன், நான் சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட் உங்கள் லைஃப் பிரச்சனை தீர்க்காதுன்றேன். அது உண்மை, நான் பேசுகிறேன். நான் காலேஜில் சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட் உன் லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள் இது தீர்க்காது. நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிடும், உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கும் சண்டை வந்தால் நான் சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட் உனக்கு அந்த பிரச்சனை தீர்க்காது. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், அது சொல்யூஷன் கொடுக்காது. ஆனால் பகவத்கீதை படித்தா சொல்யூஷன் கிடைக்கும், கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கு, நோ டவுட். நீங்கள் அர்ஜுனர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் படிச்சீங்கன்னா குழம்பி போயிருந்தார், மயக்கத்தில் இருந்தார். மயக்கம்னா மயங்க உழுகிறது இல்லை, இல்லூஷன், ஒரு மாயை. இன்றைக்கும் நமக்கு இருக்க ஒரு பெரிய மாயை. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஜென்ரலாக சொல்கிறேன், மேபி ஒரு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா லைஃப் நல்லாயிருக்கும், இந்த நபரை கல்யாணம் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும், ஒரு வீடு கட்டிட்டா லைஃப் நல்லாயிருக்கும், இந்த பொசிஷனில் இந்த கம்பெனியில் இந்த பொசிஷன் போயிட்டா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்னொருத்தர் நினைப்பாங்க. இது எல்லாமே மாயா, எல்லாமே போய் உண்மை கிடையாது. ஆனால் இது உண்மை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப புத்தி வேணும். ஆனால் இதெல்லாம் உண்மை, இது கொடுக்காது, ஆக்சுவலி கொடுக்காது. ஸோ பட் பகவத்கீதா இது உண்மை. எப்படின்னா பகவானே சொல்கிறார், கிருஷ்ணா சொல்கிறாருன்னு அது உண்மை, இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த புலன்கள் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், அதுவே டிமாண்ட் பண்ணும். ஆனால் புத்திசாலி அந்த டிமாண்டுகளை ஒத்துக்க மாட்டான். நோ டேஞ்சர். சம்டைம்ஸ் நீங்களும் பார்த்துருக்கீங்க, சில நபர்கள் அவங்க சாப்பிட்றதுல கண்டிப்பாக இருப்பாங்க. சில பேர் என்ன நல்லா இருந்தாலும் கணக்காக தான் சாப்பிடுவாங்க.
அதுவும் புத்திசாலித்தனம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இருப்பாங்க, வேண்டாம் இதுக்கு மேலே போகக்கூடாது. பட் அது மட்டும் இல்லை, பகவத்கீதை படிக்கும் பொழுது உண்மையிலே புத்திசாலி அப்படிங்கிற யாரை சொல்கிறாங்கன்னா, இன்னொரு இடத்துலையும் வருது, அது ஒரு குணம். ஜடப்பொருள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்காது. உதாரணம் இந்த மொபைல், உண்மையில இந்த மொபைல் எனக்கு சந்தோஷம் கொடுக்காது, ஏன்னா அது ஜடப்பொருள். இது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும், சாஸ்திரம் படிக்கணும். ஆனால் இனி உலகம் பூரா ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு நம்புறாங்க, ஆனால் அது நடக்கவே நடக்காது. கார் எனக்கு சந்தோஷம் கொடுக்காது, ஆனால் அது கொடுக்குன்னு நம்புறாங்க ஜனங்க. அதனால அது இந்த காரில் போகணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும், அது இருக்கணும், ஆனால் அது ஒன்றும் சந்தோஷம் கொடுக்காது, ஆக்சுவலி கொடுக்காது. அந்த சந்தோஷம் வேறு மாதிரி. அவன் என்ன மாதிரி சந்தோஷம் இருக்குன்னா, இவன் கார் வச்சிருக்கும் பொழுது 4 பேர் அவனை மதிப்பாங்க. அது இருக்குனால 4 பேர் மதிக்கிறான்னு அவன் 4 பேர் யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு அர்த்தம் தான், அது இவனுக்கு தெரியாது. அதனால தான் அந்த கார் வேணும்னு நினைப்பான். இட்ஸ் நாட் த கார். அவன் டைரக்டாக சந்தோஷம் கொடுக்காது, அந்த 4 பேர் அவனை மதிக்கிறாங்க இல்லையா, அதுதான் அவனுக்கு பிடிக்கும். ஆக்சுவலி அதுதான் சந்தோஷம் கொடுக்கும். கார் ஆக்சுவலி சந்தோஷம் கொடுக்காது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அந்த 4 பேர் நம்மளை மதிக்கிறாங்க, இதை பெரிய ஆள் நினைக்கிறாங்க. பட் ஒருத்தர் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், அந்த 4 பேர் கூட பார்த்தா பைசா இல்லைன்னா மறுபடியும் வரமாட்டான், அவன் வரமாட்டான். பட் கிருஷ்ணர் சொல்றார், எல்லாரும் விட்டுருவாங்க, நான் விட மாட்டேன். கிருஷ்ணர் சொல்றார், நான் மட்டும் கூட இருப்பேன், என்ன நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஒரு ஸ்லோகமே இருக்கு, என்ன நீ புரிஞ்சுக்கோ, க்னாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணர் சொல்றார், என்னை புரிஞ்சுக்கோ, சாந்தி கிடைக்குங்கிறார். பகவான் ஒரு நபர். நிறைய பேர் அதே நம்ப மாட்டாங்க. நாம் எப்படி ஒரு நபரோ, பகவான் ஒரு நபர். ஆனால் நமக்கும் அவர் வித்தியாசம் இருக்கு. அவர் ஒரு நபர், அவர் சொல்ற நான் உனக்கு எல்லாம் பண்ணுவேன், என்னை புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ கிருஷ்ணா ஒரு இடத்துல சொல்றார், க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்னோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மமா. அப்படின்னா க்ஷேத்ரானா உடல், உடல்னா ஜடம். ஜடம் புரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், முதல்ல பகவான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு. நமக்கும் பகவான் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கேன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது யார் படைக்கணும்னு பகவான் ஏன் இது படைக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா, இது உண்மை, பகவத்கீதையில் இருக்கு, நம்ம கவலைப்பட மாட்டோம், எதுக்குமே கவலைப்பட மாட்டோம், சந்தோஷமா இருப்போம். இது கேட்க ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் இது நீங்க படிச்சு இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றார், ஒரு புத்திசாலி டெம்பரரி ஹாப்பினஸ் பின்னாடி போக மாட்டான். இன்ஃபேக்ட் அது சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் கூட இந்த பொருளுரையில் வருது, ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் ரிஷபதேவ், அவர் யாருன்னா பகவானோட அவதாரம், உலகத்துக்கே ராஜாவா இருந்தார். அவர் ஒரு ஃபாதர் அவங்க மகன்கிட்ட என்ன சொல்லி தராருன்னு ஸ்லோகம். ஆனாமே இந்த உலகத்துல எந்த அப்பாவும் தன் மகனுக்கு இந்த மாதிரி சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, ஆனா இது இப்படிதான் சொல்லி தரணுங்கிறாரு. அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா வருது. தப்போ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவா இந்த உலகத்துல நல்லா யோசிச்சு பார்த்தா 4 விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா இது பாகவத்தில் கொடுக்குறாங்க, உபநிஷத்துல இருக்கு, ஸ்வேதா ஸ்வத்தர் உபனிஷத். ஆஹார நித்ர பய மைதுனா, இந்த சாப்பிட்றது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டா பெரிய ஆள்னு அவனே நினச்சிக்குவான், அவனா நினச்சிக்கிறது இது எல்லாமே. ஓகே, தென் அதே மாதிரி ஒரு ஹை கிளாஸான ஒரு வீடு, சென்ட்ரல் ஏர் கண்டிஷன், இல்லை 5 ஸ்டார் போய் நான் ரூம் போட்டு தூங்கினேன்னா ஒரு பெரிய ஆள் நினச்சிக்குவாங்க. அவங்களாம் நல்லா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, தூங்கிறது, அப்புறம் ஆப்போசிட் ஜெண்டரோட மிக்ஸ் ஆகிறது,
அப்புறம் தான் பெரிய ஆள்னு ஊர்ல காட்டிக்கிறது. இந்த 4 விஷயங்கள் தான் மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் ரிஷபதேவர் சொல்றார், இந்த தூங்கிறது, சாப்பிட்றது, இல்லை நீ குழந்தை பெற்றுக்கிற, காப்பாத்திக்கிறது, இது வந்து ஒரு பன்னி கூட பண்ணும் அப்படிங்கிறார். அப்படியே சொல்றார். இது என்னோட வார்த்தை இல்லை, இந்த ஸ்லோகத்துல வருது. வித் பூஜாமியே அப்படிங்கிறார். பன்னி கூட சாப்பிடும், அதுவும் நல்லா முடிஞ்சிட்டு தூங்கும், அதுவும் நல்லா குழந்தைங்க பெற்றுக்கும், தன்னை தான் காப்பாத்திக்கும். மனுஷன் நீ பண்றது பெரிய விஷயம் இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தா மனுஷன் என்ன பண்ணாலும் அவனும் செத்து போயிடுறான், பண்ணியும் தான் செத்து போகுது, என்ன பெருசா நீ பண்ணிட்டேன்னு கேட்கிறார். ஸோ அவர் சொல்றார், தப்போ திவ்யம் புத்தரகா. புத்தரகா மகனே, இந்த உடல், மனித உடல் எதுக்குன்னா தவம் இருக்கிறதுக்கு தான் இருக்கு தவிர இது கிடையாதுங்கிறார். ஹியூமன் பாடி ஏன் ரொம்ப ஸ்பெஷல்? உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஹியூமன் பாடி ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா, நான் மட்டும்தான் உட்காந்து ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு. ஒரு பன்றியோ நாயோ கேட்காது. இந்த உடல் இருந்தால் தான் இந்த கேள்வியே வரும், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஒழுங்கா ஒர்க் பண்ணுறேன், சின்சியராக இருக்கேன், அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஹியூமன் பாடி இருந்தால் தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். ஒரு நாயோ பண்ணையோ கேட்காது. இந்த கேள்வி கேட்கணும். இந்த கேள்விக்கு ஆன்சர் வேணும்னா இவர் சொல்றார், தப்போ திவ்யம் புத்தர்கா, கொஞ்சம் தவம் இரு அப்படிங்கிறார். தெரிஞ்சுக்கணுங்கிறார். சரி, தெரிஞ்சுக்கிட்ட என்ன நடக்கும்? அவர் சொல்றார், சுத்தியே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம். பிரம்ம சௌக்கியம்னா அளவே இல்லாத சந்தோஷம் கிடைக்குங்கிறார். அளவில்லாத சந்தோஷம். நல்ல பாரு, சும்மா கொஞ்ச நேரம் கிடையாது, சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். துவனந்தம் அப்படின்னா அன்லிமிட்டெட், இருந்துகிட்டே இருக்கும், பண்ணுங்கிறார். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணன் அதான் சொல்றார். அவர் அதான் சொல்றார். இன்ஃபேக்ட் பகவத்கீதையில கிருஷ்ணா இந்த உடல் பத்தி ரொம்ப அழகா சொல்லி தர்றார். இந்த உடல் என்ன, இந்த உடலுக்குள்ள என்னென்ன இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்போ இது சந்தோஷம் கொடுக்கும், எப்போ இது துக்கம் கொடுக்கும், அப்ப இந்த உடல் எப்படி இயங்குது, கிருஷ்ணர்லாம் பேசுறாரு. அது ரியல் சயின்ஸ், இதுதான் சயின்ஸ். ஆனா இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த சயின்ஸ் யாருன்னு சொல்லி தரது இல்லை, உண்மையிலே கிடையாது. எல்லா இடத்துலயும் மணி மேக்கிங் சயின்ஸ் தான் சொல்லி தர்றான். இதெல்லாம் உண்மை. நீங்க உலகத்துல எந்த காலேஜுக்கு போனாலும் சரி, யூனிவர்சிட்டி போனாலும் ஃபைனலா பார்த்தா மணி மேக்கிங் சயின்ஸ் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அதுல யாராவது ஒருத்தர் நல்லா பணம் சம்பாதிச்சா புத்திசாலி, இந்த யூனிவர்சிட்டியில வந்தாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு ஸ்லோகத்தை வச்சு சொல்றேன், இந்த புலன்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர்றாரு. கண்டபடி யூஸ் பண்ணா இனிஷியலா நல்லா இருக்கும், கடைசியில பிரச்சனை கொடுக்குங்கிறாரு. இந்த புலன்கள் பிரச்சனை கொடுத்துரும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ புத்திசாலி கண்டபடி இந்த உடல் யூஸ் பண்ண மாட்டான், கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி கரெக்டா யூஸ் பண்ணுங்கிறது 6th சாப்டர் வரும். இது 5வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் அதெல்லாம் பேசுறார். இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த உடலை யூஸ் பண்றதுனால எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, இதுதான் ரியல் சயின்ஸ். ஸோ இந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம உட்காந்து படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. உண்மையை சொன்னா எல்லாமே சீக்ரெட், அது எல்லாமே சீக்ரெட். ஆனா பகவான் கிருஷ்ணா இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அந்த சீக்ரெட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அவர் சொல்றார், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகவான் நாமம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது மந்திரா. ஒருத்தர் மந்திரங்கள் சொன்னா தான் மனசு நல்லா இருக்கும். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. மந்திரம் சொன்னா தான் மனசு நல்லா இருக்கும், வேற என்ன பண்ணாலும் மனசு நல்லா இருக்காது. மனசு நல்லா இருக்கும் போது தான் புத்தியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா மனசு மோர் பவர்ஃபுல், புத்தி காட்டிலும் மனசு ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலி புத்தி தான் பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா மனசு எப்படி இருக்கு, மனசு கொஞ்சம் அடக்கும்போது புத்தி நல்லா இருக்கும். மனசு புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மளோட புலன்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
கரெக்டாக ஒர்க் ஆகும், கண்ணு காது மூக்கெல்லாம். அப்போ அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அப்போ பேசிக்கலாக இந்த மனசு நல்லா இருக்குன்னா மந்திரங்கள் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பகவத்கீதையிலே சொல்லியிருக்கார், சததம் கீர்த்தயந்தோ மாம் அப்படிங்கிறார். எப்பவுமே அவரோட நாமத்தை சொல்லு, அந்த நாமாவே மந்த்ரா தான். ஸோ இந்த மந்த்ரா சொல்லணும்னு சொல்லிட்டு சிவபெருமானும் சொல்றார், கிருஷ்ணரும் சொல்றார், பிரம்மா சொல்றார், எல்லாரும் சொல்றாங்க கோவிந்தா கோபாலா கிருஷ்ணா இந்த மந்த்ரா சொல்லணும். இது சொல்லும்போது அவங்களே அந்த அவங்கவுங்க சொல்லும்போது அவங்க சேஞ்சஸ் பார்ப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அது நம்ம சொல்லி தர முடியாது, டிஃபிகல்ட். ஸோ அப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்களும் நாம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்ரிடே காலையில் 5 o'clock கோவில் திறக்கிறாங்க, 5 மணிக்கு. 5 மணிக்கு மங்களார்த்தி நடக்கும். மேபி நீங்கள் ஒரு வாரம் வந்து பாருங்கள், டெய்லி 5 மணிக்கெல்லாம் வந்து அவங்க ஆரத்தி பண்ணுவாங்க, மந்திரமெல்லாம் சொல்லுவாங்க 1 மணி நேரம். ஒரு வாரம் வந்து பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அது வந்து நாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் ஒரு மாம்பழ ருசி வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. யாராவது கேட்குறாங்க மாம்பழம் எப்படி இருக்குன்னு, ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லலாம், பட் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு நம்ம வார்த்தையில் சொல்ல முடியாது. நீ சாப்பிட்டு பார்த்துக்குன்னு தான் சொல்லுவோம், எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இங்கே மங்களார்த்தி நடக்குது டெய்லி. அது நீங்கள் வந்து காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜை பண்ணுவாங்க, அப்புறம் மந்திரங்கள் சொல்லுவாங்க, அப்புறம் பகவத்கீதை படிப்பாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இன்ஃபேக்ட் அது பண்ண இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரி நாமளும் தேவையில்லாத வேலைகள் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த வேலையில் ஆதி அந்தவந்தகாங்கிறார். இனிஷியலாக நல்லா இருக்கும் அர்ஜுனா, கடைசியில் பிரச்சனை கொடுக்குங்கிறார். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார், பிரச்சனை கொடுக்குங்கிறார். பகவான் சொல்கிறாருன்னா கரெக்ட். அப்போது இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண மாட்டோம், நாம் அதுட்டு ஒதுங்கி நிற்போம். இந்த உலகத்தில் எல்லாருனாலும் ஒதுங்கி நிற்கலாம் முடியாது, ஒதுங்கி நிற்க முடியாது. ஏன்னா அர்ஜுனரே கிருஷ்ணர் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, இதே அத்தியாயத்தில் தான் வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா, கிருஷ்ணா நீங்கள் சொல்கிறீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, அது புரியுது, ஆனால் இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் செஞ்சிடறேனே. அந்த கேள்வி கேட்குறாரு. தப்புன்னு தெரியும் ஆனால் செய்கிறோமே. சில பேர் இருப்பாங்க சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், சாப்பிட்ருவாங்க. ஐயோ நாக்கு ஊறுதுங்க, முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியும், சாப்பிட்டேன். அர்ஜுனர் அந்த கேள்வி கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அது பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறார், நம்மகிட்ட தான் இருக்குது. காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமோத்பவா, உனக்கு அந்த ஆசை இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, காமம் இருக்குது, பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது, சரி பண்ணலாங்கிறார். ஸோ நீங்களும் டெய்லி பகவத்கீதா படிக்கணும். நான் முன்னாடி சொன்னது இங்கே மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்து செஞ்சு பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நடக்கும். இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், அபியாசேன தூ கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. அபியாசம்னா ப்ராக்டிஸ், எந்த விஷயமே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, குழந்தைங்க பாருங்க ABCன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். நாமளும் இந்த பகவத்கீதா படிக்கிறது, ஹரே கிருஷ்ணா சொல்கிறது, இதில் இருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் இதுலேருந்து நான் தப்பிப்பேன். வேறு வழியெல்லாம் கிடையாது, வேறு வழி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே ஷார்ட்கட்டில் சந்தோஷம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, யாராவது கொடுத்தா போயிடுறாங்க, ஆனால் அவன் ஏமாத்துறான். ஹாப்பினஸ்க்கு ஷார்ட்கட்டெல்லாம் கிடையாது, நோ ஷார்ட்கட். அது நீங்கள் பகவத்கீதை படிச்சிங்கன்னா ரொம்ப கிளியராக கிருஷ்ணர் சொல்கிறார் இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், தயவுசெய்து பகவத்கீதா டெய்லி படிக்கிறவங்க இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் படித்ததே இல்லைன்னா தயவுசெய்து வாங்கி படிங்க. இதை தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது. தயவுசெய்து ஏதோ இந்த சந்தோஷங்கிறது ஈஸியாக கிடச்சிரும், ஏதோ ஒரு பூஜை பண்ணால் கிடச்சிரும், ஏதோ சின்ன தவம் இருந்தால் கிடச்சிரும். தவம் இருக்கணும், பகவான் சொன்னபடி தவம் இருக்கணும், என் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே சாஸ்திரம் இருக்குது,
ஸோ இந்த பகவத்கீதா வந்து வேதத்தின் சாரம். இது வியாசர் உட்காந்து எல்லாம் எழுதினார். 18 புராணம், இத்திஹாசங்கள், வேதங்கள் அவர் எழுதி கொடுத்துருக்கார். இது எல்லாமே பர்ஃபெக்ட். இதில் ஒரு தப்பு கூட கிடையாது. நாட் even a single mistake. வெளியில் நிறைய பேர் இது ஒழுங்காக படிக்கலை, அதனால ஏதோ பேசுவாங்க. அதை நீங்கள் கண்டுக்க வேணாம். நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ரிசல்ட் பார்ப்பீங்க. அது ஓகே. ஸோ நீங்கள் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சாத் ஏதாவது கேள்வி இருக்கா? Yeah. Yes. Correct. உங்க கேள்வி என்ன அதுல? Well, பகவான் வராக அவதாரம் எடுத்தது பார்க்கறதுக்கு இந்த பன்றி மாதிரி இருந்தால் அவர் பன்றி கிடையாது. நம்பர் 1 அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது காரணம் வேற. வராக அவதாரம் எடுத்த காரணம் வேற ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதனால அவர் இந்த பன்றி மாதிரியும் கிடையாது. இன்னொன்று, இந்த பன்றிங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி சொன்னேன், இந்த உலகத்துல பன்றி மட்டும் கிடையாதான், எல்லா ஜீவராசிக்குமே மனுஷன் என்ன சந்தோஷப்படுறானோ எல்லா ஜீவராசி கிடைக்கும். அதாவது 4 ஆகாரம், நித்திர, பய, மைத்துனா, சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, தன்னைத்தான் காப்பாத்திக்கிறதுங்கிறது கிருமி கூட பண்ணும். இப்போ ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டா மனுஷன் என்ன சந்தோஷம் ஃபீல் பண்றானோ அதே மாதிரி சந்தோஷம் கிருமி கூட கிடைக்கும். இந்த ஈயெல்லாம் வந்து குலாப் ஜாமுன்ல அதே ஈக்குவல் சந்தோஷம் கிடைக்கும், கொஞ்சம் கூட குறையாது. அப்போ எந்த விதத்தில் நான் வந்து ஒரு காட்டில் நான் உயர்ந்தவன் அப்போ அதுக்கும் கிடைக்குதே. நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு என் பாஸ்டெல்லாம் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. புரியுதுங்களா சொல்றது? நான் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், யார்கிட்ட போய் வேலை பண்ணணும், எல்லாம் வாங்கணும். எல்லாம் எதுவும் பண்ண, அது பாட்டு வந்து சாப்பிட்டு போயிடுது. அப்போ who's better? நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ரொம்ப வருஷம் முன்னாடி, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம், நெக்ஸ்ட் டே எக்ஸாம், நைட்டு 12 மணி உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, அது நல்ல ஜம்முன்னு தூங்குது. என்னடா இது தூங்குது, நான் உட்காந்து படிக்கிறேன். யாரோட லைஃப் பெட்டராக இருக்கு? நான் டென்ஷனாக உட்காந்துருக்கேன். அது நல்லா தூங்குது, காலையில் சாப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு சுற்றுது. பட் நான் டென்ஷனாக இருக்கேன். இப்போ யாரோட லைஃப் பெட்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உண்மையிலே இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறோம். ஆக்சுவலி இது உண்மை. இது சாஸ்திரம் படித்தா தான் புரியும். பார்த்தா அது பெட்டர் லைஃப் லீட் பண்ணுது. ஏன்னா ஃபெயில் ஆகிட்டோன்னா ஊரில் எல்லாம் பேசுவாங்க, அது ஒரு மாதிரி டென்ஷன். ஆனால் அதுக்கு அந்த எந்த டென்ஷனும் கிடையாது. ஆனால் மனுஷன் உயர்ந்தவங்கிறாங்க. நான் எப்படி உயர்ந்தவன்? அப்போ இந்த கேள்வி வருது, நானா அந்த நாயா, யார் பெட்டர்? ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படித்தா தான் புரியும் இந்த ஹியூமன் பாடி எந்த விதத்தில் சிறந்தது. எல்லாரும் சொல்றாங்க, பட் பார்த்தா அதுவும் நான் என்னோட அது பெட்டரா இருக்கு. அதான் இங்க அவர் சொல்றாரு, பன்னிக்கு கூட எல்லாம் கிடைக்கும், இது பின்னாடி போகாது அப்படிங்கிறார். ஸோ இது பகவான் நாமா சொல்லிட்டு பகவத்கீதா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணா தான் புரியும். ஜஸ்ட் தியரட்டிக்கலாக கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், இது உணரணும், அது நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால ஹரே கிருஷ்ணா சொல்லணும். சின்ன சின்ன தவங்கள், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், அது ஒரு தவம். எல்லாருக்கும் காலையில் 4 மணிக்கு நல்ல தூக்கம் வரும், எப்பவுமே எல்லாருக்கும் அப்படித்தான். ஆனால் அந்த டைமில் எந்திரிக்க சொல்லுவாங்க, அதுதான் தவம். 4:30க்கு நல்ல தூக்கம் வரும், ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது தான் நல்லது, அதுதான் தவம். அதுதான் இவர் சொல்ல, தப்போ திவ்யம் புத்திரக்கா, கொஞ்சம் தவம் இரு. தூங்கினா நல்லா இருக்கும், ஆனால் தூங்கினா பிரச்சனை வரும். இது சயின்ஸ் ஆக்சுவலி, அது நான் டீட்டெயில்ஸ் பேசல. அதிகம் யாரும் தூங்குறாங்களோ இது உண்மை, புத்தி ஒர்க் ஆகாது. புத்தி ஒர்க் ஆகாது, அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும்.
இது வெளியில யாரும் சொல்ல, கிருஷ்ணர் தான் பேசுறாரு. வேற கேள்வி? தூக்கம் வரல, ஹரே கிருஷ்ணா சொல், பகவத்கீதை படிங்க. தூக்கம்ல பகவத்கீதை படிங்க, சினிமா பார்க்க வேணாம். தூக்கம் வரல பகவத்கீதை படிங்க, இட்ஸ் ஓகே. பகவத்கீதை படிங்க, நல்லது. நல்ல ஒன் சென்ஸ் குட். பகவத்கீதை படிங்களா, சாண்டிங் பண்ணுங்க, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அப்போ நல்லா வரும். பகவத்கீதை எடுத்தா வந்துடும். Just talking anyway. So, வேற ஏதாவது general questions வேற? Well, அதுதான். Yeah, well, உங்க question nice question. ப்ராக்டிக்கலா கேட்குறீங்க. கிருஷ்ணர் எங்கேயுமே வந்து ஜடற்புலங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லலை, ஆப்டிமமா யூஸ் பண்ணுங்கிறார். புரியுதுங்களா? ஆப்டிமம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட், ஆனால் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் லைக் குலாப் ஜாமுன் சாப்பிட்றேன், ஒன்று சாப்பிடலாம், தப்பு இல்லை. நல்லா 10 உள்ள போட்டேன்னு வைங்க, தட்ஸ் டேஞ்சரஸ். அப்போ நான் போடக்கூடாதுன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், மனசில் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையே, வேணாம், ஸ்டாப். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், புலன்கள் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி வாழ முடியும்? யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஹவு டு யூஸ் இட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சாஸ்திரம் வேணும். அதில் அவங்க சில டெக்னிக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங், பிரசாதம் மட்டும் எடுக்கிறது, அதிகாலையில் எந்திரிக்கிறது, இது பண்ணணும். இது பண்ணாமல் இது நடக்காது, நான் மாட்டிக்குவேன். அதுதான் தவம். அதுதான் இங்கே ரிஷபதேவ சொல்ற, தப்போ திவ்யம் புத்திரக்கா, தவம் இருங்கிறார். ஸோ நீங்கள் உலகத்திலே பாருங்க, தவம்ங்கிறது மனிதன் தான் இருக்க முடியும் தவிர வேற எந்த ஜீவராசி இருக்க முடியாது. ஒரு பன்றியோ நாயோ தவம் இருக்க முடியாது. அதுவும் சாப்பிடும், தூங்க எல்லாம் பண்ணும், தவம் இருக்க முடியாது. நம்ம நாள் தான் இருக்க முடியும். நம்ம வாலண்டியராகவும் சாப்பிடாம இருப்போம், உபவாசம் இருப்போம், வாலண்டியரா. ஆனால் ஒரு மிருகம் இருக்காது. ஸோ அப்போ தவம் இருக்கணும். தவம்ங்கிறது என்ன, எதுக்காக இருக்கணும், அது நம்ம பகவத்கீதை படித்தா புரியும். நைஸ் குவெஸ்சன். எனவே ஸோ வேற கேள்வி இருக்கா? தெரியல, எனக்கு தெரியல உண்மையிலேயே. நான் அதை ஃபாலோ பண்ணல. பட் இதோட அற்புதமான விஷயங்கள் பூரியில் எத்தனையோ இருக்கு. ஜெகநாதர், கிருஷ்ணா, அந்த கோயில் ஏன் வந்தது, அங்கே என்ன நடக்கிறது, தட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். பெட்டர், அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா பெட்டர். பாம்பு இருக்கா இல்லையா, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. பட் அந்த கோவில் வந்ததுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க நல்லா இருக்கும். ஹிஸ்டரி, இன்னைக்கு அது எவ்வளோ வண்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு. உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்காத விஷயங்கள் அங்கே இன்றைக்கும் நடக்கிறது. அதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. எஸ், அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மை, பொய்யே கிடையாது. அதெல்லாம் இன்றைக்கி யாருக்கும் எந்த சயின்ஸும் அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ரியல் வண்டர்ஸ். இந்தியாவில் இதெல்லாம் வெளியே யாரும் பேச மாட்டாங்க. அதனால சாஸ்திரம் படிக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். உண்மை என்றைக்குமே உங்களுக்கு வெளியில் கிடைக்காது. கலியுகத்தில் உண்மை வெளியே யாரும் பேச மாட்டாங்க. எதுக்கும் வேலைக்காகாத இன்ஃபர்மேஷன்லாம் டிவிலையும் மொபைல்லையும் மீடியாவில் வரும். உண்மை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும். நம்மளோட இத்திஹாசங்கள், மகாபாரதம், ராமாயணம், அதெல்லாம் ஆர்டினரி புக்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அது அப்ளிகபிள். அது படித்து பாருங்கள், அந்த விஷயம் இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். அது நம்ம ரொம்ப நல்லது கொடுக்கும். இதெல்லாம் உண்மை. ஸோ பெட்டர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன சொன்னீங்க? ரொம்ப நேரம் தூங்குனா பிரச்சனை வருங்கிறாங்க. ஏன் அது உண்மை, இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. பாகவத்தில் இருக்கிறது எல்லாமே. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், அதிகாலை எந்திரிக்கணுங்கிறது உண்மை. இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அதான் சொல்ல, ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் டெய்லி எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும் அது ஏன் எவ்வளோ நல்லது. அஃப்கோர்ஸ் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு டிவி பார்க்கறது இல்லை, பகவான் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பண்ணும், சாண்டிங் பண்ணும். அது நீங்கள் செய்யத்தான் உங்களுக்கு தெரியும் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு. வெரி இம்பார்ட்டன்ட். அதிக நேரம் தூங்குனா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பொய் கிடையாது, பாகவத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் நான் பேச விரும்பலை, அதில் படிச்சிங்கன்னா வரும். இது உண்மை. அதிகாலை எந்திரிக்கணும். சாண்ட் பண்ணுங்க, எந்திரிச்சு சாண்ட் பண்ணும், எந்திரிங்க. அது காரணம்லாம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம உடல் நல்லா இருக்கும், ஆன்மீகமாகவும் நல்லா இருக்கலாம், நம்ம உடல் ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்கலாம். அத்தனை அட்வான்டேஜ், அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட கிடையாது. அதனால் உங்களுக்கு நஷ்டம் எதுவும் கிடையாது. சன்ரைஸ்க்கு அப்புறம் எந்திரிச்சா பிரச்சனை இருக்கு. சன்ரைஸ்னா சூரிய உதயம், அதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உண்மை. இது பெரிய சயின்ஸ், சாஸ்திரத்தில் இருக்குது எல்லாமே. ஆமாம். ஸோ இப்படி தோஷம் எங்க? ஏன், அஃப்கோர்ஸ் பகவான் சொன்னபடி செய்யணும், தோஷம் இருக்காது. பகவான் சொன்னபடி செய்யும்போது எந்த தோஷமும் இருக்காது. ஸோ நான் ஜஸ்ட் ஒன்று, இந்த மாதிரி நிறையா இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும். இதில் இது ஒன்று இருக்குது, அதிகாலை எந்திரிக்கிறது. ஆமாம். வேற ஏதோ கேட்டாங்க. கலியுகம் ஸ்டார்ட் ஆகி, ஆமாம், கல்கி அவதாரம் வர்றதுக்கு 4 லட்சம் வருஷம் இருக்கு. தீர்வு இருக்குன்னா பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலி ஏன் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, வெரி சிம்பிள், புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. எது உண்மைன்னு தெரிய மாட்டேங்குது. எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியல. முன்னாடி சொன்ன இல்லையா, மாதம் ஒரு 50,000 சேர்த்து வந்தால் லைஃப் எல்லாம் ஸ்மூத்தாக போகும் சில பேர் நினைக்கிறாங்கன்னா அது பொய்யுங்கிறேன். அப்படி போகாது. இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு என்ன வேணும் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. கிருஷ்ணர் அது பேசுறாரு. முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, கண்ணை மூடிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால பகவத்கீதை படிச்சாதான் முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரிஞ்சாதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே ஒருத்தர், அவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியும். அப்புறம் என் குழந்தைக்கு ஆக்சுவலி என்ன தேவைன்னு எனக்கு புரியும். அப்புறம் சமுதாயத்துக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். முதல்ல எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா இருக்கும். ஸோ கிருஷ்ணா எடுத்தோன்னே முதல்ல நாம் யாருன்னு தான் பேசுகிறார். ஃபஸ்ட்டு அதுதான் பேசுகிறார். அதுதான் முதல் பாடம். நான் உடல் கிடையாது, ஆத்மாங்கிறார். அப்புறம் ஆத்மா பற்றி நிறைய பேசுகிறார், கிருஷ்ணர் பேசுகிறார். ஸோ பேசிக்காக பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஸோ பகவத்கீதை படிக்கலைன்னா சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், முடிஞ்சால் சந்தோஷமாக இருங்கண்ணா. முடியாது, அவனால் தலை கீழானாலும் பண்ண முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இம்பாசிபிள், இம்பாசிபிள். அது படிச்சே ஆகணும். ஆமாம், வேற வழியெல்லாம் கிடையாது. யாராவது இருக்குன்னு சொன்னால் உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை. இது நான் படிக்கணும், நான் என்ன செய்யணும் இதில் சொல்லப்பட்டிருக்கு, இட்ஸ் வெரி கிளியர். அதை அப்படியே கடைபிடிக்கணும்.
வேற ஏதாவது இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க சீட் பண்றாங்க அவங்கள. இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ எல்லாம் கிடையாது. கலியுக மக்கள் இப்படி எல்லாமே ஃப்ரீ வேணுங்கிறாங்க. காம்போ 1+1 எல்லாமே இப்படி பார்த்து பார்த்து சந்தோஷம் ஃப்ரீயா வரும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வரவே வராது. நான் ஒர்க் பண்ணணும். கிருஷ்ணர் சொன்னபடி ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நான் ஒரு ½ எல்லாமே சொல்ல முடியாது என்னால். நான் 1% கூட பேசல. நீங்கள் படிங்க, ஒர்க் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். சும்மாலாம் கிடைக்காது. ஸோ இந்த கலியுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பாகவத்துலேயும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கலியுகம்னா என்ன, என்ன நடக்குது. கல்கி அவதாரம் இன்னும் 4,27,000 வருஷம் இருக்கு வரத்துக்கு. 4,27,000 வருஷம் கழிச்சு தான் வருவார். இப்பெல்லாம் வரமாட்டார். இது இப்ப நீங்க பாக்குறது வெறும் சாம்பிள். ஒன்னும் நீங்க ஃபுல் ஃபிளட்ஜ்டா ஒன்னும் பார்க்கல. இது சாம்பிள் தான். சாம்பிளோட சாம்பிள், அவ்வளவுதான். இது நம்ம நினைக்கிறத காட்டில் மோசமா ஒன்றும் வரும். இது பாகவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 12வது ஸ்கந்தத்துல கிளியரா எழுதிட்டாங்க என்ன நடக்கும்னு. இப்ப போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அதோட சாம்பிள் இப்பவே நீங்க எல்லாம் பார்க்கலாம். இப்பவே எல்லாம் நடக்குது. பட் சாம்பிள் தான், ஒன்றும் பெருசாகும். அதனால பகவான் கொடுத்த பகவத்கீதை ஆகட்டும், ஸ்ரீமத் பாகவத், நம்மளோட வேதங்கள், இந்த சனாதன தர்மங்கிறது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. புத்தி இல்லாத ஏதோ பேசுறாங்க, ஏன்னா அவங்க எதுவுமே படிக்கல. ரொம்ப ஹை கிளாஸ் தர்மம் இது. சும்மாலாம் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ். சரியா படிச்சு புரிஞ்சுக்கணும். ஸோ வேதம் அப்பே ஏற்பட்டது. ஸோ டெய்லி படிக்கணும். நம்ம குழந்தைங்களும் படிக்கணும், இல்லைன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நோ டவுட். IITயில் சீட்டு கிடைச்சது, அமெரிக்கா MITயில் கிடைச்சது, சந்தோஷமா இருப்பான். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது. தப்பு இல்லை, போய் படிக்கலாம். பகவத்கீதை படிக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வேற ஏதாவது general questions வேறு? Okay, Grindra Srimad Bhagavad Gita ki jai, Srila Prabhupada ki jai.